ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆர்ட் அண்ட் லைஃப் ஸ்டைல். நம்ம சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் ரெசிபீஸை ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி குக்கிங் ரெசிபியில் தவாலேயே 2 விதமான சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பன்னீர் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு பவுலில் சின்ன சின்னதாக கட் பண்ண பன்னீர் எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் பெப்பர், 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணதை ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு தவாவில் 2 ஸ்பூன் ஆயிலை ஊற்றி நல்லா சூடானதும் மிக்ஸ் பண்ண பன்னீரை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். பன்னீர் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ ஒரு பவுலில் பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின ஒரு தக்காளி, ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீர், தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் பெப்பர், 1/2 ஸ்பூன் சாட் மசாலா, 1/2 லெமனை புழிஞ்சு விட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிரெட் ஸ்லைஸில் பட்டரை அப்ளை பண்ணி வச்சிடலாம். இன்னொரு ஸ்லைஸ் பிரெட் எடுத்து அதில் ரெட் சில்லி சாஸை அப்ளை பண்ணி அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னீர் மசாலாவை ஸ்டஃப் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு மேலே ஒரு சீஸ் ஸ்லைஸையும் வச்சிடலாம். ஏற்கனவே பட்டர் அப்ளை பண்ண பிரெட் ஸ்லைஸை எடுத்து இன்னொரு பக்கம் சில்லி சாஸை அப்ளை பண்ணி சீஸுக்கு மேலே வச்சிடலாம். இப்போ தவா ஹீட் ஆனதும் பட்டர் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண சாண்ட்விச் எல்லாம் வச்சிடலாம். இப்போ இதுக்கு மேலே ஒரு பிளேட்டை வச்சு சாண்ட்விச் நல்லா ப்ரெஸ் ஆகிற அளவுக்கு ஒரு வெயிட்டை வச்சிடலாம். ஃப்ளேம் சிம்லே இருக்கட்டும். 3 மினிட்ஸ் கழிச்சு சாண்ட்விச்சை திருப்பி போட்டுடலாம். இப்போ திரும்பவும் பிளேட்டை வச்சு அதுக்கு மேலே வெயிட் வச்சிடலாம். 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் சாண்ட்விச் எடுத்துடலாம். பாருங்க, சீஸ் நல்லா மெல்ட் ஆயிருக்கு. யம்மியான பன்னீர் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது டபுள் டவர் கார்ன் சீஸ் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பவுலில் பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயம், பொடியாக கட் பண்ண ஒரு தக்காளி, 1 கப் வேக வச்ச கார்ன், 1/2 லெமன் ஜூஸ், தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் சாட் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்லைஸ் பிரெட் எடுத்து அதில் ரெட் சில்லி சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ண கார்ன் மசாலாவை ஸ்டஃப் பண்ணிடலாம். அதுக்கு மேலே துருவின சீஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் ரெட் சில்லி சாஸ் அப்ளை பண்ண பிரெட் ஸ்லைஸை மேலே வச்சிடலாம். இந்த ஸ்லைஸ்க்கு மேலே பட்டர் அப்ளை பண்ணிடலாம். இப்போ இதே மாதிரி இன்னொரு செட் ஆஃப் சாண்ட்விச் ரெடி பண்ணி இது மேலே வச்சிடலாம். இப்போ இந்த டபுள் டவர் சாண்ட்விச் டோஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. தவா ஹீட் ஆனதும் பட்டர் அப்ளை பண்ணிட்டு சாண்ட்விச்சை வச்சிடலாம். இதுக்கு மேலே ஒரு பிளேட்டை வச்சு சாண்ட்விச் ப்ரெஸ் ஆகிற அளவுக்கு ஒரு வெயிட்டை வச்சிடலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும்.
3 to 4 மினிட்ஸ்க்கு அப்புறம் மேலே வச்சிருந்த வெயிட் எடுத்துட்டு பிரெட் மேலே பட்டர் அப்ளை பண்ணி திருப்பி போட்டுடலாம். இப்போ திரும்பவும் பிளேட்டை வச்சு அதுக்கு மேலே வெயிட் வச்சிடலாம். 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் சாண்ட்விச் எடுத்துடலாம். நம்ம தவாலேயே ரெடி பண்ண டபுள் டவர் கார்ன் சீஸ் சாண்ட்விச் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு நம்ம பண்ண 2 சாண்ட்விச் ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.